இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ரொம்ப நாட்களாகவே டிஸ்கஷன் ஸ்டேஜில் இருந்தது. அது 2021 திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே அவங்க வந்து இந்த டிபிஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிபிஆர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாலே அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும். ஸோ இந்த டிபிஆர் ஒர்க்கு அதன் அடிப்படையில் கோவைக்கு வந்து 10,443 கோடி செலவில் ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. அது 2 மெட்ரோ ரயில் பாதைகள். ஒன்று வந்து உக்கடம் டு அவினாசி, இன்னொன்று வந்து கோவை ஜங்ஷன் டு அந்த சரணம்பட்டி ரோடு. மதுரையை பொறுத்தவரை 11,653 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஒரே பாதை தான், திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை. இதுல ஏன் கோயம்புத்தூரோட செலவு அதிகம்னா, இதுல வந்து 5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட், அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடியில வந்து மெட்ரோ ரயில் போற மாதிரி ஒரு திட்டத்தை அமைச்சிருந்தாங்க. இந்த டிபிஆர் வந்து தமிழ்நாடு அரசு 2023 ஒப்புதல் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷமா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான், அதாவது காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் என்னன்னா, இந்த நகரத்தோட பாப்புலேஷன் என்ன, இதுல ஃபியூச்சர்ல எவ்வளவு பாப்புலேஷன் வரலாம், இதுல போக்குவரத்து நெரிசல் எப்படி, இந்த மெட்ரோ கொண்டு வரதால் எவ்வளவு லாபம், எவ்வளவு பயணிகள் இந்த மெட்ரோவில் பயணிப்பாங்க, இதெல்லாம் சொல்லி காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து எங்களுக்கு ஒரு பழைய காம்ப்ரஹென்சிவ் 2017 கொடுத்த ப்ரிப்பேர் பண்ண காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளானு எங்களுக்கு அப்டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாட்டி போன வருஷம் அது திருப்பி அமைச்சாங்க. இவங்க வந்து அதை அப்டேட் பண்ணி மீண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து எங்க அப்ரூவல் வரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிலர் வந்து ஆர்டிஐ ரைஸ் பண்ணி அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மூவே ஆகலை, ஸ்டேஜ் 1ல இருக்கு அப்படின்னு. நேற்று வந்து அறிவிப்பே வந்துருச்சு, இந்த மாதிரி நாங்கள் அது ஒப்புதல் கொடுக்க மாட்டோம், ஏன்னா பாப்புலேஷன் கம்மி, 20 லட்சம் பாப்புலேஷன் கம்மின்னு சொல்லியிருக்காங்க.